திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியாக ஆன்மாவிற்கு முக்தி அளிக்கும் முத்தான மந்திரங்கள் 3 என்பது பற்றி சிந்திப்பதற்கு குருவரலும் இறைவனுடைய திருவரலும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆன்மா பிறவி எடுத்ததுடைய நோக்கம் மீண்டும் பிறவாமையை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த ஆன்மாவிற்கு இறைவன் பிறவியை வழங்குகின்றான். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்பது திருவள்ளுவ தேவநாயனாருடைய அருள்வாக்கு. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் இறைவனிடத்திலே பிறவாமையை வேண்டி பெற்றதாக தேவ சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்திலே குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே இந்த ஆன்மாவிற்கு முக்தியை வழங்கக்கூடிய மந்திரங்கள் 3. அதில் முதலாவது மந்திரமாக விளங்கக்கூடியது இறைவனுடைய 5 எழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய அல்லது சிவாய நம. அதுக்கு அடுத்தபடியாக 2 எழுத்து மந்திரமாக விளங்கக்கூடிய ராம மந்திரம். அதுக்கு அடுத்தபடியாக 3 எழுத்து மந்திரமாக விளங்கக்கூடிய முருகா என்ற மந்திரம். மொழிக்கு துணை முருகாவனும் நாமங்கள் என்பது கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாத பெருமான் சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே இந்த 3 மந்திரங்களும் ஆன்மாவிற்கு முக்தியை வழங்கக்கூடிய மந்திரங்கள். அந்த வகையிலே இந்த முதல் 2 மந்திரங்களாக விளங்கக்கூடிய 5 எழுத்து மந்திரமும் ராமா என்ற 2 எழுத்து மந்திரமும் உருவத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்திற்குரிய மந்திரங்கள். இதில் 3வது மந்திரமாக விளங்கக்கூடிய முருகா என்ற நாமம் இறைவனுடைய உருவ வழிபாட்டுக்குள் இருந்து கொண்டு அந்த ஆன்மாவிற்கு முக்தி பேற்றை வழங்கும். சில பேர் என்ன நினைக்கின்றார்கள், ராமா என்ற மந்திரம் தசரத குமாரனுடைய பெயர், தசரத குமாரனுடைய மந்திரம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அது அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ராம என்ற மந்திரம் ராம அவதாரத்துக்கு முன்னும் இருந்தது, ராம அவதாரத்திற்கு பின்னும் இருந்தது. ராம அவதாரத்திற்கு முன்னதாக ராம என்ற நாமத்தை தன்னகத்தை கொண்டவர் பரசுராமர். ராம அவதாரத்திற்கு பின்னால் ராம என்ற மந்திரத்தை தன்னகத்தை கொண்டவர் பலராமன். நம்முடைய மரபு என்னவென்றால், நம்முடைய குழந்தைகளுக்கு இறைவனுடைய திருநாமத்தை சூட்டுவது நம்முடைய மரபு. அந்த வகையிலே பரம்பொருளுடைய திருநாமத்தை தன்னுடைய மூத்த குழந்தைக்கு தசரதன் சூட்டுகிறார். இந்த ராம என்ற மந்திரத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் யார் என்றால் வசிஷ்ட மகரிஷி, தசரத மகாராஜாவுடைய குலகுரு. குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தை கருத்த திருமேனி உடையவனாக இருக்கிறான். என்ன செய்வது என்று கைகேயி வருத்தப்படுகிறாள். உடனே தன்னுடைய குறையை, மனக்குறையை வசிஷ்டரிடத்திலே தெரிவிக்கின்ற பொழுது வசிஷ்டர் சொல்லுகிறார், குழந்தை கருப்பாக பிறந்திருக்கிறான் என்று வருத்தப்பட வேண்டாம். அதனால் இறைவனுடைய 1000 திருநாமங்களில் மிகவும் ஒளிபுரிந்திய திருநாமமாக விளங்கக்கூடியது ராம என்ற மந்திரம். இந்த ராமநாமத்திற்கு உரியவன் சிவபெருமான். ஆகவே சிவபெருமானுடைய 1000 திருநாமங்களில் மிகவும் ஒளிபுரிந்திய திருநாமம் ராமன் என்ற திருநாமமே. ஆகவே அந்த திருநாமத்தை உன்னுடைய குழந்தைக்கு நீ வைத்தால் அவன் கருத்த திருமேனி உடையவன் என்பதை உலகத்தார் மறந்து ஒளிபுரிந்திய திருமேனி உடையவன் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அவனை ஒளிபுரிந்திய திருமேனி உடையவன் என்று போற்றுவார்கள். அதனால் இந்த ராமன் என்ற மந்திரத்தை நீ உன்னுடைய குழந்தைக்கு வைப்பாயாக என்று வசிஷ்ட மகரிஷி தான் தேர்ந்தெடுத்து ராமன் என்ற திருநாமத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். அந்த வகையிலே ராமன் என்ற மந்திரத்திற்கு உரியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானே சொல்லுகிறார், என்னுடைய 1000 திருநாமங்களில் மிகவும் ஒளிபுரிந்திய திருநாமம், மிகவும் மேலான திருநாமம், ஒளிபுரிந்திய திருநாமம் ராம என்ற மந்திரம். இந்த ராம 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 என்று 3 முறை சொன்னால் என்னுடைய 1000 திருநாமங்களையும் சொன்ன பலன்
வந்து சேரும் என்று சிவபெருமானே திருவாய் மலர்ந்து பார்வதிக்கு உபதேசிக்கிறார். அந்த வகையிலே மிகவும் உயர்வான மந்திரம் ராம மந்திரம். ஆகவே அன்பர்கள் அனைவரும் இந்த 3 மந்திரங்களில் ஏதேனும் ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து மீட்டிங்கு வந்து வினப்பெருவை சாராத நிலையாகிய முக்தி இன்பத்தை பெறுவோம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.